கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு ஏசாயா 54 2வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறதுனா, உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் வாசஸ்தலங்களை திரைகளை விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கவுறுகளை நீளமாக்கி உன் முனைகளை உறுதிப்படுத்து. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லிவிடுகிறதுனா, இஸ்ரவேலாகிய நம்மளை தான் குறிக்கப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவர் இரண்டாம் வருகைக்கு வரும்போது நாம ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னா சபையாக இஸ்ரவேல் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம அவர் வருகைக்கு எப்போதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரம் அவர் வரும்போது அவருக்காக நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களா இருக்கணும். அதே சங்கீத 42ல ஒண்ணு சொல்லப்படுது, மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அப்படின்னா ஒரு மான் எப்படி ஒரு நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுகிறது போல நாமளும் தேவனுமே எப்ப வருவாரு, என் மனவாளர் எப்ப வருவாரு நம்ம எதிர்பார்த்து அவருக்காக நம்ம காத்திருக்கிறவங்களா இருக்கணும். அப்படின்னா உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு. அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கணும். ஒரு அந்நிய பாஷையினால நாம ஆண்டவரை துதிக்கணும், பாடணும். நம்ம தடை செய்யக்கூடாது. உன் முனைகளின் கவுறுகளை உறுதிப்படுத்து. அப்படின்னா நாம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும். அதே சங்கீதம் 81ல சொல்லப்படுகிறது, உன் வாயை விரிவாய் திரை அதனை நிரப்பு. அப்படின்னா நம்ம ஆண்டவரை நம்ம துதிச்சு பாடும் போது ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் செய்கிறவரா இருக்கிறார். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளாகட்டும் சகோதரனாகட்டும், நாம ஆண்டவர்கிட்ட துதிச்சு ஜெபிக்கும் போது தடையில்லாத ஆண்டவர்கள் முழு இருதயத்தோட நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை விசாலமான இடத்துல நம்ம ஆண்டவர் வைப்பார். நம்ம எல்லைகளை பெரிதாக்குவார். நம்ம அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஊழியங்களை செய்வோம். ஆண்டவர் நம்மளை வல்லமையை எடுத்து பயன்படுத்துவான். இஸ்ரவேலா இருக்கிற நம்மள ஆண்டவருக்காக நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறவளா இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.